வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி நிறுவனங்களின் அதீத லாபத்திற்கு வரி, ஐரோப்பிய நாடுகள் கோரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்க்கும் புதிய எண்ணெய் குழாய் திட்டம், உலக நாடுகளின் முயற்சி. ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது குண்டுவீச்சு, டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையால் பதற்றம் அதிகரிப்பு. அகதிகளை ஆயுதமாக பயன்படுத்தும் புட்டின், ரஷ்யாவின் புதிய உத்தி என குற்றச்சாட்டு. பிரித்தானிய பயண நிறுவனம் திடீர் மூடல், முன்பதிவு செய்தவர்களின் சுற்றுப்பயணங்கள் ரத்து. ஸ்பெயின் போர்த்துகல் சுற்றுலா பயணிகளுக்கு அதிர்ச்சி, விமான எரிபொருள் விலையேற்றத்தால் கட்டணம் உயர்வு. போர்க்கால சட்டத்தின் பிடியில் ஈரான், மக்கள் சந்திக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள். ஜெர்மனியில் புதிய கட்டுப்பாடு, ஆண்கள் வெளிநாடு செல்ல ராணுவத்தின் அனுமதி கட்டாயம். இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிசக்தி விலை உயர்ந்துள்ள நிலையில் எரிசக்தி நிறுவனங்களின் உபரி லாபத்திற்கு வரி விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் இணைந்து இதற்கான கடிதத்தை எழுதியுள்ளனர். போர் சூழலால் மக்கள் கடும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் வேளையில் நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுவது நியாயமற்றது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போரின் போது அமுல்படுத்தப்பட்டதை போன்ற ஒரு வரிமுறையை ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக உருவாக்க வேண்டும் என அமைச்சர்கள் வலியுறுத்தினர். சமீபத்திய வாரங்களில் ஐரோப்பாவில் எரிவாயு விலை 70% மேல் அதிகரித்துள்ளதால் நுகர்வோர்கள் பெரும் சுமைக்கு ஆளாகியுள்ளனர். இந்த புதிய வரி மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு பொதுமக்களின் எரிசக்தி சுமைகளை குறைக்க அமைச்சர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியை தவிர்க்கும் புதிய எண்ணெய் குழாய் திட்டம், உலக நாடுகளின் முயற்சி. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய இடமான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் பதற்றத்தை தவிர்க்க மாற்று வழிகள் குறித்து உலக நாடுகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நிலவும் போர் அபாயம் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கொண்டு செல்வதில் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க ஈராக் முதல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக புதிய நிலத்தடி எண்ணெய் குழாய்களை அமைப்பது சாத்தியமான ஒரு தீர்வாக கருதப்படுகிறது. இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றாமல் நேரடியாக அரேபிய கடல் அல்லது செங்கடல் வழியாக உலக நாடுகளுக்கு எண்ணெயை எளிதாக கொண்டு செல்ல முடியும். இது வெறும் கனவு திட்டம் மட்டுமல்லாமல் தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய போக்குவரத்து பாதை அமைக்கப்பட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் நிலவினாலும் உலக நாடுகளுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பது உறுதியாகும். ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது குண்டுவீச்சு, டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையால் பதற்றம் அதிகரிப்பு. ஈரானின் முக்கியமான எரிசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக வழங்கிய கெடு முடிவடைவதற்கு முன்னதாகவே இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்கள் மற்றும் போர்க்குணவிக்க நடவடிக்கைகளை கைவிட தவறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதல்கள் ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறனை பெருமளவு பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான அதிகபட்ச அழுத்தத்தை மீண்டும் அமல்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வரும் வேளையில் இந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தாக்குதலால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும் என்றும் பிராந்தியத்தில் போர் பதற்றம் மேலும் தீவிரமடையும் எனவும் அஞ்சப்படுகிறது. அகதிகளை ஆயுதமாக பயன்படுத்தும் புட்டின், ரஷ்யாவின் புதிய உத்தி என குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் புட்டின் வெளிநாட்டு அகதிகளை ரஷ்யாவுக்கு வரவழைத்து அவர்களை ஐரோப்பிய எல்லைகளுக்குள் அனுப்பி கலப்பின போர் நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து வரும் இடம்பெயர்ந்தவர்களை ரஷ்யா திட்டமிட்டு ஈர்த்து பின்னர் அவர்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் எல்லைக்கு தள்ளி விடுவதாக தெரிகிறது. ஐரோப்பிய நாடுகளின் எல்லை பாதுகாப்பை சீர்குலைக்கவும் அந்த நாடுகளில் அரசியல் நெருக்கடியை உருவாக்கவும் ரஷ்யா இந்த முறையை கையாள்வதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக பின்லாந்து மற்றும் போலந்து போன்ற நாடுகளின் எல்லைகளில் சமீப காலமாக அகதிகளின் வருகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கு ஆதரவாக மேற்கு நாடுகளின் கவனத்தை திசை திருப்பவும் ஐரோப்பாவிற்குள் சமூக பிளவுகளை ஏற்படுத்தவும் இந்த அகதிகள் ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது. மனிதாபிமானமற்ற முறையில் அகதிகளை தங்களது அரசியல் லாபத்துக்காக ரஷ்யா பயன்படுத்துவதை ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக சாடியுள்ளது. பிரித்தானிய பயண நிறுவனம் திடீர் மூடல், முன்பதிவு செய்தவர்களின் சுற்றுப்பயணங்கள் ரத்து. பிரித்தானியாவைச் சேர்ந்த பிரபல பயண நிறுவனமான சன்வெப் தனது செயல்பாடுகளை திடீரென நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்நிறுவனத்தின் மூலம் விடுமுறை கால சுற்றுப்பயணங்களுக்கு முன்பதிவு செய்திருந்த ஆயிரக்கணக்கானோரின் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
நிறுவனத்தின் இந்த திடீர் வீழ்ச்சிக்கு தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் நிதி நெருக்கடிகளே முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்தை திரும்பப் பெறுவதற்கு தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. ஏடோல் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முன்பதிவு செய்தவர்களுக்கு முழு பணமும் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுமுறை திட்டமிடலில் இருந்த பல குடும்பங்கள் கடைசி நேரத்தில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பெரும் ஏமாற்றமும் கவலையும் அடைந்துள்ளனர். ஸ்பெயின் போர்த்துகல் சுற்றுலா பயணிகளுக்கு அதிர்ச்சி. விமான எரிபொருள் விலையேற்றத்தால் கட்டண உயர்வு. விமான எரிபொருளின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் குறைந்த பட்ஜெட் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இனி சாத்தியமற்றதாக மாறக்கூடும். குறிப்பாக பிரித்தானியர்களிடையே மிகவும் பிரபலமான ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் ஆகிய நாடுகளுக்கான விமான கட்டணங்கள் கணிசமாக உயர உள்ளன. உக்ரைன் போர் மற்றும் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக விமான எரிபொருளின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவை ஈடுகட்ட விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் கோடை விடுமுறைக்கு குறைந்த செலவில் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த நடுத்தர வர்க்க குடும்பங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். விமான போக்குவரத்து துறை இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க போராடி வரும் நிலையில் மலிவான சுற்றுலா பயணிகளின் காலம் முடிவுக்கு வருவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். போர்க்கால சட்டத்தின் பிடியில் ஈரான் மக்கள் சந்திக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள். ஈரானில் நிலவும் போர்க்கால சூழல் மற்றும் இராணுவ சட்டத்தின் கீழ் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு அரசு போராட்டக்காரர்கள் மற்றும் அதிருப்தியாளர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை கையாண்டு வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இணையதள முடக்கம், சமூக ஊடக கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக மக்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணமாக சாதாரண மக்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் தன்னிச்சையாக கைது செய்யப்படுவதாகவும் வீதிகளில் இராணுவ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. போர் பதற்றத்துக்கு மத்தியில் சொந்த நாட்டின் சட்ட திட்டங்களாலேயே தாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட உணர்வில் இருப்பதாக ஈரான் நாட்டு மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் புதிய கட்டுப்பாடு. ஆண்கள் வெளிநாடு செல்ல இராணுவத்தின் அனுமதி கட்டாயம். ஜெர்மனியில் நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு அந்நாட்டு ஆண்கள் வெளிநாடு செல்வதற்கு இராணுவத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்ற புதிய விதிமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தும் நோக்கில் இராணுவ சேவைக்கு தகுதியானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களே இத்தகைய கடுமையான முடிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த உத்தரவின்படி குறிப்பிட்ட வயதுடைய ஆண்கள் குறுகிய கால பயணங்களுக்கு கூட இராணுவ அதிகாரிகளிடம் முன்கூட்டியே விளக்கமளிக்க வேண்டியிருக்கும். தனிமனித சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என சிலர் விமர்சித்தாலும் தேச பாதுகாப்பிற்கு இது அவசியம் என அரசு தரப்பு வாதிடுகிறது. பல தசாப்தங்களுக்கு பிறகு ஜெர்மனி மீண்டும் கட்டாய இராணுவ பணி மற்றும் பயண கட்டுப்பாடுகளை நோக்கி நகர்வது ஐரோப்பாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.